ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ங்க. குழந்தைகளுக்கு லீவ் வரப்போகுது. வெக்கேஷனுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும், பிடிச்சத வாங்கி கொடுக்கணும். அவங்களும் நம்மளும் இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த லீவுக்கு நல்லா பயனுள்ள கொஞ்சம் செலவு கம்மி பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்பை சொல்கிறேங்க. நம்ம கண்டிப்பாக வெளியே கோயிலுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இடங்களுக்கு போவாங்க. அங்கே போகிற பக்கம் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த சாப்பாடு சாப்பிட்லாங்கிற ஒரு ஆசை வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வெளியே போக முடியாதுங்க. அடிக்கடி சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால் என்ன பண்ணலாங்கன்னா, நாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நமக்கு வேணுங்கிறத செய்ய முயற்சி பண்ணலாங்க. எப்படியும் வாரம் வாரம் நம்ம காய்கறி வீட்டுக்கு வாங்க தான் போகிறோம். இப்போது காய்கறி எதுக்கு சொல்கிறேன்னா, ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதனால தான் காய்கறி நம்ம எப்படியும் வீட்டுக்கு வாங்க தான் போகிறோம். அப்படி காய்கறி வாங்குறதுல நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளில் அதை வச்சு நான் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வேறு நான் பாஸ்மதி ரைஸா இல்லை சாஸா எதுவும் இல்லாமல் தான் செய்ய போகிறேங்க. இப்படி நம்ம புதுசாக ஏதாவது செய்யும்போது நம்ம குழந்தைகளையே கூட இருக்க வச்சுக்கலாங்க. பெரிய பசங்களாக இருந்தாலும் கூட இருக்க வச்சுக்கலாம். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அங்கே சாப்பிட்ட சாப்பாட்டில் அது இருந்துச்சு, இதில் இருந்துச்சு, இது போட்டிருந்தாங்க, அது போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டை என்னென்ன சாப்பாட்டில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன நன்மை இருக்குதுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க வீட்டில் செய்கிற சாப்பாட்டை விரும்பி சாப்பிட பழகுவாங்க. அப்புறம் அவங்கள அந்த டிவி செல்லு அதிலிருந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைவெர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் எங்கிட்ட இருந்துச்சு. இது கூட வெங்காயம், பூண்டு, மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போது 2 டம்ளர் அரிசி எடுத்துங்க. 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. குழந்தைகளும் பெரியவங்களும் சாப்பிடணுங்கிறதுனால நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, ஸ்வீட் கார்னு, பட்டாணி 4 ஒரு விசில் விட்டு அதுவும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம காய்கறியில் வந்து மற்ற காய்கறியில் நல்லா வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெய் விட்டு முதல்ல பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அது கொஞ்சம் வதங்கினதையும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் கேப்சிகம் போட்டு நல்லா வதங்கட்டுங்க. கேப்சிகம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச காய்களை தூக்கி போட்டு லேசாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காய்கறி வதங்கினதும் ஆற வச்ச சாப்பாட்டை அது கூட சேர்த்து கரண்டி விடாமல் நல்லா கலக்கிலாங்க. கரண்டி விட்டோன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். காய்கறி கூட நல்லா சாப்பாடு கலங்குனதும் அப்புறமா கரண்டி வச்சு கலக்கணும்னா நல்லா உதிரியாக நல்லா வந்துடுங்க. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, எலுமிச்சம்பழ சாறு, மிளகுத்தூள் போட்டுங்க நல்லா கலக்கி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் இன்றைக்கி வேக வச்ச முட்டை எடுத்துக்கிட்டேங்க. மிளகுத்தூளும் எலுமிச்சம்பழ சாறும் போட்டது வீடியோவில் பதிவாகலைங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.